சமீபத்தில் சண்டிகர் மேயர் தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகள் இந்தியாவை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியதை நாம் கண்கூடாக பார்த்தோம். அந்த தேர்தல் முறைகேடுகள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட உள்ள நிலையில் நேற்று இரவு பாஜகவுடைய சண்டிகர் மேயர் வேட்பாளர் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். சமீபத்தில் சண்டிகர் மேயர் தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகள் இந்தியாவை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியதை நாம் கண்கூடாக பார்த்தோம். அந்த தேர்தல் முறைகேடுகள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட உள்ள நிலையில் நேற்று இரவு பாஜகவுடைய சண்டிகர் மேயர் வேட்பாளர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஜனவரி 30 ஒரு வீடியோவை இந்திய மக்கள் பார்க்கிறார்கள். அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். இது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. என்ன? அதாவது சண்டிகரில் மேயர் தேர்தல் நடக்கிறது. சுமார் 36 வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல். அதில் 20 இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது. 18 இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுகிறது. ஆனால் இதனுடைய கிளைமேக்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. தேர்தல் அதிகாரி உள்ளே நுழைந்து 8 வாக்குகள் செல்லாது என்று திருத்தம் செய்கிறார். அதனுடைய சிசிடிவி வீடியோ இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலானது. அதையொட்டி மனோஜ் சின்ஹா என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய நபரை சண்டிகருடைய மேயர் வேட்பாளராக அந்த தேர்தல் அதிகாரி நியமிக்கிறார். உடனடியாக ஆம் ஆத்மி கட்சி டெல்லி ஹைகோர்ட்லையும் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்லையும் உடனடியாக வழக்கு தொடுக்கிறது. மறு தேர்தல் நடத்தணும். அது மட்டுமல்ல, இதுல ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது என்பதாகவும் அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு இன்றைய தினத்தில் அதை நீதிபதிகள் விசாரிக்க இருக்கிறார்கள். விசாரிப்பதற்கான நாளுக்கு முந்தைய நாள், அதாவது நேற்று இரவு பாஜகவுடைய வேட்பாளர் ராஜினாமா செய்திருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? மோடியினுடைய கட்சியை சார்ந்தவர்கள், பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடுகளை செய்துதான் இந்தியாவில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய செய்தி இது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்றேன். அதாவது தேர்தல் பத்திரம் தொடர்பாக இப்பதான் மோடியும் அமித்ஷாவையும் தலையிலே ஒரு குட்டுச்சு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் சேர்ந்து? குஜராத்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதை அங்க பண்றதை இப்ப இந்தியாவிலையும் பண்றீங்களா நீங்க 2 பேரும் சேர்ந்து? முழுக்க பொய்யான விஷயங்களும் மக்களுக்கு எதிரான செயல்களும் தான் உங்கள் அதிகாரத்தை வைத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தலையிலேயே ஒரு குட்டியதை நாம் பார்த்தோம் இல்லையா? என்ன சொன்னாங்க? தேர்தல் பத்திரம் செல்லாது. இதுக்காக என்ன உன்னிட்ட அதிகாரம் இருக்குங்கிறதா பார்லிமெண்ட்ல என்ன வேணாலும், எந்த சட்டத்தை வேணாலும், என்ன வேணாலும் பண்ணுவியா, நீ எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொன்ன காட்சியை பார்த்தோம். போதாக்குறைக்கு அடுத்தது என்ன? சண்டிகர் மேயர் தேர்தலில் உலகமே பார்க்கக்கூடிய நேரத்திலும் கூட பாஜகவுடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்ட தேர்தல் அதிகாரி பாஜக நபர் ஒருவர் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அவரை முறைகேடான வழியில் வெற்றி பெற செய்த நிகழ்வை பார்த்தோம். அதான் அதை மீண்டும் சொல்கிறேன். நேர்மையான வழியில் பாஜக தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக பெரும் தோல்வியை சந்திக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தேர்தல் பத்திரம்ங்கிறதை எதுக்கு வச்சிருக்கிறான்? 6500 கோடி 7500 கோடி அம்பானி அதானிக்கும் இந்தியாவுடைய ஏழை மக்களுடைய, இந்திய மக்களுடைய செல்வத்தை கொடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பணத்தை வச்சு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இந்தியாவின் பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு அதை தொடர்வதற்காகத்தான் இந்த தேர்தல் பத்திரம் இருக்கிறது. அதனாலதான் ரொம்ப கோபமாக நீதிமன்ற நீதிபதிகள் அதை இல்லாமல் செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த சண்டிகர் தேர்தல் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு விசாரணையின் முடிவுல இன்னைக்கு தீர்ப்பு வருதா அப்படின்னு தெரியல. ஆனா வரும் நாட்களில் அந்த தீர்ப்பு வரும்போது ஒரு விஷயம் மட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒண்ணு புரியும். ஏன்னா ரொம்ப வெளிப்படையாகவே இன்றைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்து பதுங்கி திருட்டுத்தனமாக தான் இந்த தேர்தலில் முறைகேடுகள்ல அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு செய்திகள் வரும்.
இன்னைக்கு வெளிப்படையாகவே இவங்க வந்து எல்லா விதமான அத்துமீறலையும் நிகழ்த்துகிறார்கள். ஒரு மிகப்பெரிய தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்பை சார்ந்தவர்களே தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து தாங்கள் என்ன நினைக்கிறோம் அதை செய்ய வைக்கிறார்கள் என்றால் இந்திய ஜனநாயகம் எவ்வளவு பெரிய ஆபத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.